நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தியுள்ள மெகா கருத்து கணிப்பு முடிவிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். 543 தொகுதிகளுக்கான தற்போதைய கள நிலவரம் என்பது தொடர்பாக இந்த கருத்து கணிப்பு மூலமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கர்நாடகா மற்றும் அசாம் மாநிலங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது பேசி வருகிறோம். திரு ஆர்கே, இப்போ ரீசெண்டாக கேண்டிடேட் லிஸ்ட்டு 2 லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதில் 10 வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலை. ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர், ரீசெண்டாக நடத்தப்பட்ட கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. லிங்காயத் ஒக்கலிகா சமூகத்துடைய ஓட் ஷேரில் பெரிய அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அந்த சர்ச்சைக்கான காரணமாக இருக்குது. இந்த 2 ஃபேக்டர் ஒருத்தருக்கு சாதகமாக இருக்குது, இன்னொருத்தருக்கு பாதகமாக இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரிசல்ட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லை, எனக்கு ஒன்றும் என்ன புரியலன்னா, ஒரு இப்போ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது ஏதோ மத்தியில் இருந்த 10 வருடமாக இருந்த ஒரு அரசாங்கத்துக்கு கிடையாது. இப்போ ஒரு 6 மாதமாக இருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறது வந்து அது வேடிக்கையானது. அது நிச்சயமாக கேலி கூத்து தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளால் இவ்வளோ பெரிய ஒரு கெட்ட பேர் எதுக்காக எப்படி சம்பாதிச்சான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பெரிய காரணமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து பல விஷயங்கள் செய்திருக்காங்க. அது பெண்களுக்கான அந்த பஸ் ரைட்லேருந்து ஆரம்பித்து ஃப்ரீ பஸ் பாஸ்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து செய்திருக்காங்க. அப்போ காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு மட்டும் ஆன்டி இன்கம்பன்சி சொல்றது ஆன்டி மட்டும் பார்க்கணுமா? இல்லை கூட்டணி ஈக்குவேஷனே மாறி இருக்குல்ல? ஜேடிஎஸ் புதுசாக சேர்ந்திருக்காங்க, புது பெயர் சேர்ந்திருக்காங்க, புது நம்பருக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா கால்குலேஷனும் அவங்களுக்கு விக்டரி மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணாதா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஜேடிஎஸ்ங்கிறது ஒரு டையிங் பார்ட்டி. அதில் வந்து நிச்சயமாக தேவகவுடா இருந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்தது. அதன் பிறகு வந்து குமாரசாமி வர்றாரு, ஓரளவுக்கு இம்பாக்ட் இருந்தது. அதன் பிறகு அவருடைய அந்த தேவகவுடைய கிராண்ட் சன்னே நின்று தோல்வி பெறாரு. குமாரசாமிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸுக்காக அவர் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார். கட்சி அந்த அளவுக்கு பார்க்க முடியவில்லை. ஜேடிஎஸ்லேருந்து பல நபர்கள் வந்து பாஜகவுக்கு போயிருக்காங்க, பல நபர்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்திருக்காங்க. அதாவது பிற கட்சிகளை வந்து தேடி போகிறாங்க. அது குடும்பத்தில் இல்லாத நபர்கள், தேவகவுடா குடும்பத்தில் இல்லாத எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இல்லாத நபர்கள் எல்லாம் வந்து பாக்கி இருக்கின்ற இடங்களுக்கு தான் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தேவகவுடா இருக்கிற ஹோல்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் ஒக்கலிகா கம்யூனிட்டியில் இருக்கிற சின்ன ஒரு ஹோல்டு இருக்கிறது மட்டும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கிற ஒரு நிலையில் வந்து ஜேடிஎஸ் இன்னும் பெரிதாக வந்து ஆட் பண்ண முடியாது, பாஜக டேலிக்கு ஆட் பண்ண முடியாது. ஆனால் அந்த தோற்றம் வந்து செய்ய முடியும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கின்ற ஒரு ஐஜேக்கு வந்து சேர்ற மாதிரி, இல்லையா ஏசி சண்முகம் வந்து பாஜக சேர்ற மாதிரி தான் இன்னைக்கு அங்கே வந்து தேவகவுடா ஹஸ் பீன் ரெடியூஸ் டு தட் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அது மீடியாவில் வருகின்ற தோற்றம் மட்டும்தான் இப்போ ஜேடிஎஸ் என்று பேசுறதாக இருக்கிறது. லிங்காயத் ஃபேக்ஷன் பாஜக கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஒக்கலிகா சமூகத்துடைய வாக்கு ஜேடிஎஸ் கை கொடுக்காதா? அப்படி பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இது வந்து லிங்காயத் என்பது ஒரு கடந்த கால இது ப்ரூவன் நம்பர்ஸ் தானே இது எல்லாமே. இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கே வந்துருக்க முடியாது கர்நாடகாவில். அப்போ லிங்காயத்தும் ஒக்கலிகாவும் எஸ்சிஸ் எல்லாம் சேர்ந்து வாக்களித்தனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கிறது. அது கோஸ்டல் கர்நாடகாவில் இருக்கின்ற கட்டர் ஹிந்துத்துவ ஆட்கள் கூட சேர்ந்து ஓட்டுனால தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் என்பது வந்து இந்த லிங்காயத்துகளும் ஒக்கலிகாஸும் ஹைதராபாத் கர்நாடகாவில் இருக்கிற நபர்களும், பாம்பே கர்நாடகாவில் இருக்கிற நபர்களும், மைசூர் கர்நாடகாவில் இருக்கிற நபர்களும், பெங்களூர் இருக்கிற நபர்களும் ஓட்டளிச்சனால தான் வந்தாங்க. அப்போ அவர்களுடைய இது யாருக்கும் குத்தகை கிடையாது. ஒக்கலிங்கா என்றால் ஜேடிஎஸ்க்கு தான் ஓட் பண்ணாங்கன்னு கிடையாது. அப்போ டிகே சுரேஷ் யாரு, டிகே சிவகுமார் யாருன்றது கேள்வி எல்லாம் வரும். அதே மாதிரி தான் இப்போ வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ சித்தாராமையனுடைய அணுகுமுறையிலே வந்து அவர் ஒரு லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ்மேனாக இருக்கார். இப்போ காங்கிரஸ் வந்து கொடுத்த அளவுக்கான நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே இருக்கின்ற தலைவருக்கு யாருக்குமே கொடுத்தது கிடையாது. ஒருத்தர் வந்து சிஎம்மாக இருக்காரு, இன்னொருத்தர் டெப்டி சிஎம்மாக இருக்காரு. அங்கே ஒரு ரீஜனல் ஈக்குவேஷன் வந்து எடுக்கிறாரு, காஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு நபர் தான், எஸ்சி நபர் தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோதான் ஆன்டி இன்கம்பன்சி சொல்லி மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாலும் காங்கிரஸ் செஞ்ச இந்த அளவுக்கான விஷயங்கள், எடியூரப்பா எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாங்க, கடைசியில் வந்து ஏன் எடியூரப்பாவிட்டே பாஜக போய் நிற்க வேண்டிய அந்த கட்டாயம் எதுக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தெரியும் எடியூரப்பாவை தாண்டி கர்நாடகா கிடையாது, எடியூரப்பாவை தாண்டி லிங்காயத் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு எடியூரப்பா கிட்ட போய் நிற்கிறாங்க. திரு நவநீத், எல்லாமே வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இல்லை. 8லேருந்து 10 சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத இந்த வேட்பாளர்கள் மாற்றம் அப்படின்றத ஓரளவுக்கு உறுதிப்படுத்துதா? இன்னொன்று, இவ்வளவு சீக்கிரம் ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் அவுட் ஆகுதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு திரு ஆர்கே சொல்கிறார். உங்களுடைய பார்வை. இப்போது சார் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னார், மல்லிகார்ஜுன கார்கே வந்து காங்கிரஸ் தலைவராக. இப்போது ஒரே அடிப்படையான கேள்வி, இதே மல்லிகார்ஜுன கார்கே வந்து குல்பர்கா தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். திரும்ப அவர் குல்பர்காவில் நிற்பார். அவர் அவ்வளோ கிளியராக இருக்காங்க அப்படின்னா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குல்பர்காவில் காங்கிரஸ் நடத்துமா அவர்? அது அடிப்படையான ஒரு கேள்வி. இல்லை நிற்கிறதுக்கு அவர் முன் வருவாரா அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு சொன்ன ஒரு ஃபேக்ட், எடியூரப்பான்ற ஆளுமைன்ற போது நீங்கள் வந்து கார்கேன்ற ஆளுமையை பார்க்கும்போது வந்து இட் இஸ் நோவர் இதுன்றதை சாரே சொல்கிறார்.
இப்போ முக்கியமாக நீங்கள் சொல்லும்போது இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி பற்றி சொல்லும்போது இப்போது அங்கே இருக்கக்கூடிய பாஜக அவங்க எந்த கேம்பெயின் பண்ண போகிறாங்க? பிரதமர் மோடியோடைய திட்டங்களையும் மத்திய அரசோடைய திட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூடுதலாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை தாக்கி தான் வந்து பிரச்சாரம் இருக்க போகிறது. அப்போ வந்து இப்போ ஒரு பக்கம் தாக்குனா இல்ல இன்னொரு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் விமர்சிக்கக்கூடிய அதே பாஜக எடியூரப்பாவோட பையனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதாவது அந்த பிஜேபியோடைய இத்தனை ஆண்டுகால வளர்ச்சியை தாண்டி அந்த இடத்துல டைனாஸ்டி பாலிடிக்ஸோ அல்லது கம்யூனிட்டி ஈக்குவேஷனோ தேவைப்படுது பாஜக. அப்படி எடுத்துக்கலாம். டைனாஸ்டின்றது இப்போ இல்லை, எப்பவுமே பிஜேபியில் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது. அவங்க சொல்றது வந்து வாரிசு தலைமைன்றதை அவங்க சொல்றாங்க. வாரிசுன்றது இல்லாமல் இருக்காது. இப்போ நீங்கள் அனுராக் தாக்கூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாரிசு, அவர் யூனியன் மினிஸ்டராக கூட இருக்கார். ஸோ அதில் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் இதில் கிளாரிட்டி இருக்கிறது. பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இப்போ அவங்க சொல்லக்கூடிய இப்போ சார் சொல்லக்கூடியது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபி அப்படி இருக்கிறத வந்து ஒரு இப்போது அந்த சார் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னார், அந்த நிறைய இந்த திட்டங்கள்லாம். இப்போது இதே கர்நாடக முதல்வர் வந்து துணை முதல்வரோ யாருன்னு தெரியல, ஜூலை மாதம் வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னா கர்நாடகா ஆன்டி இன்கம்பன்சியா இல்லை நேஷனல் ஆன்டி இன்கம்பன்சியா? கர்நாடகாவில் இருக்கக்கூடியது வந்து இட் இஸ் பியூர்லி ஸ்டேட் ஆன்டி இன்கம்பன்சி தான். இப்போ ஏன் திமுகவுக்கு வந்து நம்மளால கம்மி இப்போ நம்ம கொடுக்க முடியுது? இப்போ மினிமம் ஹனிமூன் பீரியட் முடியல சார். அதான் சொல்ல வந்தேன், அந்த ஹனிமூன் பீரியடுக்கு முன்னாடியே அவங்களுடைய செயல்பாடுகள் சிவகுமாரா சித்தராமையா தெரியல, அவர் சொல்றாரு எங்களால் வளர்ச்சிக்கு நிதி கிடையாது, ஃப்ரீ பீஸ் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட், நோ மணி நோ பட்ஜெட் ஃபார் டெவலப்மெண்ட். ஃப்ரீ பீஸ் இல்ல, சோஷியல் வெல்ஃபேர். அப்படி ஓகே ஃபைன், சோஷியல் வெல்ஃபேருக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது சொல்லி எங்களால் வந்து வளர்ச்சிக்கு வந்து நிதி இல்லைன்னு சொல்றாரு. அதாவது சர்ப்ளஸில் வச்சுட்டு போன பட்ஜெட்டை இவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றது மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் கர்நாடகா போன்ற மாநிலத்தில் வந்து ஒரு தவறு நடந்து விட்டதை அதை வந்து திருத்திக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் பிஜேபியோட அஜெண்டாவே இல்ல சர்ப்ளஸ் நீங்க சொல்றீங்களா, இருந்த பிரச்சனையை மூடி மறைச்சிருந்தாங்க, இப்ப தேசிய அளவில் பிரச்சனையை கொண்டு போய் டெல்லியில போராட்டம் பண்றாரு சித்தராமையா. ஸோ இது அப்படி எடுத்துக்கலாம் இல்ல? அது பாருங்க, அது வந்து நிதி வரலன்னு சொல்லிட்டு அது வந்து பொலிட்டிக்கல், அது வந்து பண்ணுறது வந்து பொலிட்டிக்கல். நீங்க சொன்னீங்கல்ல சர்ப்ளஸ் பட்ஜெட் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாவே சர்ப்ளஸ் இருந்ததா அப்படின்றது அந்த முதலமைச்சர் தானே தெரியும். இல்ல அவர் தானே வந்து நேஷனல் லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. அவங்க பப்ளிஷ் பண்ண டேட்டாவை தான் நான் சொல்றேன். இதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்து கவுண்டர் பண்ணிக்கிட்டோம். பட் நான் என்ன சொல்றேன், பசவராஜ் மும்பை வெளியில் வரும்போது நான் சர்ப்ளஸ் பட்ஜெட் வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க கொடுக்கக்கூடியது இவங்களோட செயல்பாடு. ஸோ குறிப்பாக சொல்லணும் வந்து கர்நாடகாவில் வந்து அவங்களுடைய காங்கிரஸ் உடைய இன்னொரு வந்து அப்பீஸ்மெண்ட், மக்களுக்கு வந்து எல்லாரும் நீங்க சொல்ல சமூக நீதி அப்படின்னு பார்க்காம வந்து குறிப்பாக சித்தராமையாருடைய அணுகுமுறை வந்து நடுவில் வந்து சமீப காலத்துமாக அப்பீஸ்மெண்ட் பாலிசியில் போறதுனால வந்து நான் என்னுடைய இதில் வந்து இப்போ கோஸ்டல் கர்நாடகா அதில் வந்து இப்போ ஒரு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பிஜேபிக்கு வந்து போன வாட்டி போட்டவங்க இந்த வாட்டி ஸ்டேட் எலெக்ஷனில் டிப்பானவங்க வந்து மீண்டும் வந்து அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து காங்கிரஸே கொடுத்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட் போனீங்கன்னா இதுதான் அதோடைய இது எண்ட் ரிசல்ட் இப்படி தான் இருக்குன்றது என்ன பொறுத்துக்கு அப்படி ஒரு மூவாக தான் நான் பார்க்குறது. சரி, ஓகே, இது எந்த அளவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நான் பேச வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேச